அன்புள்ள இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பினுடைய இந்த மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பு ஏற்றுள்ள இளைஞரணியின் செயலாளர், மாண்புமிகு துணை முதல்வர் தம்பி உதயநிதி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, முன்னிலை பொறுப்பேற்றுள்ள ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் KN நேரு அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெரியசாமி அவர்களே, முனைவர் பொன்முடி அவர்களே, மாநிலங்களவையினுடைய குழுவினுடைய தலைவர், கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களே, மாநிலங்களவையினுடைய உறுப்பினர் அமைப்பு செயலாளர் திருச்சி சிவா அவர்களே, மாநிலங்களவை உறுப்பினர் நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் அமைச்சர் மாண்புமிகு மு.பி. சாமிநாதன் அவர்களே, மற்றும் விருதுநகர் தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மாண்புமிகு KKSSR ராமச்சந்திரன் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களே, இணை துணை அமைப்பு செயலாளர்களே, முன்னதாக அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு நிதியமைச்சர் என்னுடைய இணைய சகோதரர் தங்கம் தென்னரசு அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, இளைஞரணியினுடைய துணை செயலாளர்கள் ஜோயல், இன்பாராகு, இளையராஜா, அப்துல் மாலிக், பிரகாஷ், பாபு கஜேந்திரன், சீனிவாசன், ஆனந்தகுமார், நிறைவாக நன்றி உரை ஆற்றியுள்ள GP ராஜா அவர்களே, கடலென திரண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய கழக செயல் வீரர்களே, நண்பர்களே, ஈட்டி முனைகளாக மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய திருப்பு முனைகளாகவும் காட்சியளித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய இளைஞரணியின் எண்ணரும் இனிய நண்பர்களே, என் உயிரோடு கலந்துள்ள தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கும்போது மற்றவர்களுக்கு என்ன தோணும்னா, திமுகனா பிரம்மாண்டம், அதிலே இளைஞரணினா பிரம்மாண்டம், இன்னும் சொன்னா உதயநிதினா அதைவிட பிரம்மாண்டம். ஏன்னா பலருக்கும் பொதுக்கூட்டங்களை நடத்துறதே பெரிய சவாலா இருக்கு. ஆனா நமக்கு மாநாடுகள் என்பது வார வாரம் நடக்கக்கூடியதா ஆயிடுச்சு. இப்போ இந்த மாநாடு மட்டுமல்ல, ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய மாநாடுகள் மட்டுமல்ல, இந்த மாதம் மட்டும் இன்னும் 5 மாநாடுகள் நடக்கவிருக்கு.
அதுக்கு தொடக்கமாக இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தம்பி உதயநிதி அவர்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தலைமை கழகத்தின் சார்பில் நன்றி கூறுகிறேன். அதேபோல் இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை ஏன் விருதாக இந்த விருதுநகர்ல வழங்குகிறேன். விருதுநகர்னு சொன்னால நமக்கு நினைவுக்கு வருவது கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பெருந்தலைவர் காமராஜர் சொன்னால எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது மதிய உணவு திட்டம். அதுபோல இன்னைக்கு நம்ம திராவிட மாடல்னு சொன்னா எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது காலை உணவு திட்டம். விருதுநகர்ல மாநாடு நடந்துச்சுன்னா அடுத்த வர தேர்தலில் நம்முடைய வெற்றி உறுதி. நினைச்சு பார்க்கிறேன். 2004 தென்மண்டல மாநாடு நடத்தணும். 40க்கு 40 வெற்றி பெற்றோம். 2019 தேர்தல் பரப்புரைய இங்கிருந்து தொடங்கி 39 இடங்களை கைப்பற்றினோம். 2023 40 நமதேன்னு இங்கே சொல்லி தொடங்கிதான் 2024 40க்கு 40 வெற்றி பெற்றோம். இப்போ 2026 புதிய சாதனை படைக்க நீங்க தயாரா? நம்முடைய டார்கெட் என்ன? வெல்வோம் 200. அதுக்காக உழைக்க நீங்க ரெடியா? நான் ரெடி, நீங்க ரெடியா? கான்பிடென்டா இருக்கக்கூடிய உங்களை பார்க்கும்போது என்னுடைய நம்பிக்கையும் இன்னும் பல மடங்கு உற்சாகத்தை கூட்டுது. இந்த விருதுநகர் மாவட்டத்தில் கால் பதிச்சதுமே எனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்துச்சு. தம்பி உதயநிதி பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், இந்த மாவட்டத்தில் என்னுடைய காலடி தடம் பதியாத கிராமமே கிடையாது. அந்த அளவுக்கு இளைஞரணியை தொடங்கினப்போ அப்ப இந்த மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக இருந்த அண்ணன் தங்கபாண்டியன் கூட எல்லா கிராமங்களுக்கும் சென்று நான் கொடியேற்றி இருக்கிறேன். எப்போ விருதுநகருக்கு வந்தாலும் அந்த பாசத்தையும் நேசத்தையும் குறைவில்லாம கொடுக்கிறவங்க தான் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள். இந்த விருதுநகர் மண்ணில் மருது சகோதரர்களைப் போல இணைஞ்சு பணியாற்றி கழக கோட்டையை கட்டி காக்கக்கூடிய KKSSR ராமச்சந்திரன் அவர்களுக்கும் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக்கிறேன். பாருங்க, 2 பேரும் ஏஞ்சி ஒரே நேரத்தில் வணக்கம் வைக்கிறாங்க பாருங்க. அதான் நம்ம KKSSR அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசக்காரர். யாரை பார்த்தாலும் அண்ணாச்சி 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 தான் கூப்பிடுவார். பாசமா பழகுவார். இதுவரைக்கும் தமிழ்நாட்டின் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இந்த 5 வருஷத்துல சுமார் 22 லட்சம் பேருக்கு பட்டாக்களை அவர் மூலமாக வழங்கி இருக்கிறோம். அப்படிப்பட்ட சாதனை துறையை வழியை நடத்தக்கூடிய அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதேபோல் இந்த மாநாட்டை மிக மிக எழுச்சியோடும் ஏற்றத்தோடும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர்
என்னுடைய அருமை சகோதரர், இனிய சகோதரர் தங்கம் தென்னரசு அவர்கள். எந்த துறையை கொடுத்தாலும் அந்த துறையில் தனி முத்திரையை பதிக்கக்கூடியவர் தான் அவர். பன்முக ஆற்றல் கொண்டவர், தமிழ் ஆர்வலர். இந்த மாநாட்டு மூலமாக புது முத்திரையை பதிச்சிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய இளைஞரணியினர் இவங்க 2 பேரையும் பாருங்க. KKSSR சீனியர், தங்கம் தென்னரசு இளையவர். ஆனா 2 பேரும் ஒற்றுமையா ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் இணைந்து ஆக்கபூர்வமா செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்க எல்லாரும் இவங்களை பார்த்து நிறைய கத்துக்கணும். இவங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இங்கே கூடியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களை நான் கேட்க விரும்புவது, உங்களை பார்க்க எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. காரணம், நான் பார்த்து பார்த்து வளர்த்த இளைஞரணியில் இப்போ உங்களை எல்லாம் பார்க்கிறப்போ அந்த மகிழ்ச்சி டபுள் ஆகுது, ட்ரிபிள் ஆகுது. நம்ம திராவிட இனத்தினுடைய மேன்மைக்காக, தமிழ் மொழியினுடைய உயர்வுக்காக, தனித்துவமான தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உங்களையெல்லாம் கொள்கை பிடிப்போடும் கழக பற்றோடும் வளர்த்தெடுக்கிறார் நம்முடைய இளைஞரணியின் செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்கள். உதயநிதியோட செயல்பாடுகளை நான் தொடர்ந்து உன்னிப்பாக கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஏதோ பெயரளவுக்கு இளைஞர்களை அரசியல் இயக்கத்தில் சேர்த்தா போதும்னு உதயநிதி செயல்படல. இளைஞரணி நிர்வாகிகளை ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பூத் அளவில் தொடங்கி மாநில அளவு வரைக்கும் செலக்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணி உங்களை நியூ ஏஜ் திராவிடியன் ஸ்டாக்கா உருவாக்குகிறார். நீங்க ஒவ்வொருத்தரும் தந்தை பெரியாருடைய கொள்கை வாரிசுகள், பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை வாரிசுகள், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய கொள்கை வாரிசுகள். நீங்க தான் அடுத்து நம்ம கழகத்தை தமிழ்நாட்டையும் காப்பாற்ற போறீங்க.